குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் கொஞ்சம் கீரை வெரைட்டிஸ் இருக்குங்க. கீரை அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அதுவும் நம்ம கார்டனில் இருந்து ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய கீரைகள் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. கீரைகளில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. ரொம்பவே ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் தாங்க இந்த கீரைகள். இது பாருங்கள், சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது நம்ம கண்ணுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இந்த கீரையில் இருக்குங்க. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் பி இருக்குது, நெக்ஸ்ட் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஃபைபர் கண்டென்ட்ஸும் அதிகமாக இந்த கீரையில் இருக்குங்க. நமக்கு கண் பார்வை குறைவாக இருக்குது, இல்லை தூர பார்வையாக இருக்குது, இல்லை கண் எரிச்சலாக இருக்குது, இந்த மாதிரி அனைத்து விதமான கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த கீரையை டெய்லி நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால இந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்தது தாங்க இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது நம்ம கார்டனில் ஈஸியாகவே வளர்த்துக்க முடியுங்க. ரொம்பவே சுலபமாக ஈஸியாக வளரக்கூடிய நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்ததாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மணத்தக்காளி கீரை. இது எல்லாருக்குமே தெரியும், அல்சருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு. இது குடலில் வரக்கூடிய குடல் புண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வாயில் வரக்கூடிய வாய் புண்ணாக இருந்தாலும் சரி, இந்த கீரை ரொம்பவே சிறப்புங்க. இதை எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம்ஸை நம்ம சரி பண்ண முடியுங்க. அந்த அளவுக்கு நல்ல சிறப்பு வாய்ந்த நல்ல மருத்துவ குணமுடைய சிறப்பு வாய்ந்த கீரை தாங்க இந்த மணத்தக்காளி கீரை. இதையும் நம்ம கார்டனில் ஈஸியாகவே வளர்த்துக்க முடியுங்க. இந்த கீரை சிகப்பு தண்டு கீரை. இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அயன் கண்டென்ட்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய கீரை தாங்க இந்த கீரை. இது ஹீமோக்ளோபின் லெவல் கண்டென்ட் குறைவாக இருக்குது. அனிமிக் பேஷண்ட்ஸ் இதை அதிக அளவில் இந்த கீரை எடுக்கக்கூடிய டைமிங்கில் அவங்களுடைய பிளட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஹீமோக்ளோபினும் அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சிறப்பு வாய்ந்த கீரை தாங்க இந்த சிகப்பு தண்டு கீரை. இது நம்ம கார்டனில் இது ஈஸியாகவே வளரக்கூடியது தாங்க. பட் ஆனால் இதோட சீசன் பார்த்திங்கன்னா சம்மரில் தான் இது நல்லாவே வரும். இந்த மழைக்காலங்களில் இது கொஞ்சம் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய கீரைங்க. இது நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப சுலபமாகவும் வளர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் இதுக்கு நம்ம கேரும் கொடுக்கணும். நல்ல ஃபெர்டிலைசர் கொடுத்தா தான் நல்லா செழிப்பாக நம்ம எடுக்க முடியுங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வல்லாரை. இது நாட்டு வல்லாரை கிடையாது, ஹைப்ரிட். ஆனால் நாட்டு வல்லாரையில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவுக்கு சத்து இந்த கீரையிலையும் இருக்குங்க. இது நமக்கு மூளையோட மேம்பாட்டு திறன் அதிக அளவில் நம்ம நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ குணமுடைய சிறப்பு வாய்ந்த கீரை தாங்க இந்த கீரை. அது மட்டும் இல்லாமல் இதயம் பலகீனமாக இருக்கிறவங்க கூட இந்த கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் சரி பண்ணக்கூடிய சிறப்பு வாய்ந்த கீரை தாங்க இந்த வல்லாரை கீரை. இது நல்ல மாய்ஸ்சரைசேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஈரப்பதமான இடங்களில் நல்லாவே செழிப்பாக நல்லா வளரக்கூடிய நல்ல கீரை தாங்க இந்த வல்லாரை கீரை. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பசலைக்கீரை. இது நம்ம பாடிக்கு ஹீட்டு நம்ம பாடிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய டைமிங்கில் அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸுங்க இந்த கீரை. இதுலேயும் அதிக அளவு விட்டமின்ஸ் கே இருக்குங்க, கால்சியம் இருக்குங்க. இது எலும்புகளுக்கும் ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கீரைங்க. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பயறு பொதுவாக நம்ம கார்டனில் கொஞ்சம் பயறுகள் அதிகமாக வருங்க. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு காணாதும். அந்த அளவில் இந்த இஷ்யூஸ் எனக்கு 1 மந்தாக இருந்துகிட்டே இருக்குங்க. கொஞ்சம் நல்லாவே வருங்க. திடீர்னு நம்ம நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருப்போம். ஆனால் நைட்டு மார்னிங்கில் பார்த்தோன்னா எந்த பயருமே இருக்காது, மொத்தமாகவே காலியாக இருக்கும்.
ஏதோ 1 2 பயிர் மட்டும்தாங்க கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்ன வந்து இது வந்து சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. நைட்டு தான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மார்னிங் இன்றைக்கி நம்ம ஈவினிங் பார்த்து விட்டுருப்போம். நாளைக்கு நம்ம இதை பறிக்கலாம், பிள்ளைங்களுக்கு ஏதாவது வந்து பொரியல் பண்ணி கொடுக்கலான்னு. பட் ஆனால் அது காணாமலே போயிடும். இந்த இஷ்யூஸ் எனக்கு 1 மந்தாக இருக்குது. எலி தொல்லையாக இருக்கலாம், இல்லை ஓனானா இருக்கலாம், பார்ப்போம், கண்டுபிடிப்போம். இது பாருங்கள், ஒரு கீரை. இது வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க, வந்து பச்சை கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் எந்த விதைகளும் போடலை, தன்னாலே வந்து வளர்ந்துருக்கக்கூடிய நல்ல செழிப்பான நல்ல ஒரு கீரை தாங்க. இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இதுவும் நம்ம கார்டனில் அதிகமாக கிடைக்குங்க. இந்த கீரையும் நம்ம சமையலுக்கு நான் அதிக அளவில் எடுத்திருக்கேங்க. இந்த கீரை இது வந்து நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கலோரிஸை வந்து ரெடியூஸ் பண்ணி நமக்கு வெயிட் லாஸுக்கு நமக்கு இது வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க இந்த கீரை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இவ்வளோ கீரைகள் வந்து நம்ம கார்டனில் இருந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. நம்ம இந்த கீரைகளை நம்ம வச்சு விட்டாலே போதுங்க. இது வந்து நம்மளை விட்டு போகவே செய்யாதுங்க. கண்டினியூஸாக நமக்கு இந்த கீரைகள் நமக்கு தந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து இவ்வளோ கீரைகள் வந்து நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது டெய்லி பண்ணிக்கலாம். இது டெய்லி ஒவ்வொன்றா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கார்டனில் இருந்து ஆர்கானிக்காக நம்ம எடுக்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது பாருங்கள், நான் இந்த சிகப்பு தண்டு கீரை, நெக்ஸ்ட் வந்து இந்த குப்பைக்கீரை அண்டு மணத்தக்காளி, பசலைக்கீரை, இது எல்லாமே நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த டேமேஜ் லீவ்ஸ் ஏதாவது இன்செக்ட்ஸ் ஏதாவது வந்து இதில் அஃபெக்ட் பண்ணியிருக்க லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இந்த கீரைகளை சேர்த்து நான் வந்து சூப்பு போடுறதுக்கு பயன்படுத்துவேங்க. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வல்லாரை கீரை வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாங்க. நம்ம வேணும்னா அதோட தண்டுகளை சேர்த்தும் பண்ணிக்கலாம், இலை அதோட தண்டோடு சேர்த்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதோட தண்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம சூப்பு போட்டுட்டு அதோட லீவ்ஸ் மட்டும் நம்ம சின்ன சின்னதாக நம்ம அரிஞ்சு கட் பண்ணி நம்ம வந்து பொரியல் பண்ணிக்கலாங்க. நம்ம பொரியலுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி அந்த இலையை நல்லா வதக்கி ஆயிலில் வதக்கி அண்டு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம அந்த தேங்காயை ஆட் பண்ணி வதக்கி நம்ம வந்து துவையல் அரைக்கக்கூடிய டைமிங்கில் அரைச்சி நம்ம சாதத்துக்கு கூட சாப்பிடக்கூடிய டைமிங்கில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரையை நான் வந்து பருப்பு கூட கடைஞ்சும் நான் வந்து பண்ணுவேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொரியல் பண்ணிக்கலாங்க. பொரியல் பண்ணக்கூடிய டைமிங்கில் அந்த லாஸ்ட்டு ஃபைனலில் அந்த எக்கு கூட நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் அந்த கசப்பு தன்மை தெரியாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கார்டனில் இருந்து ஆர்கானிக்காக நம்ம பறித்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு